ஹாய்டா பப்பு சொன்னீங்களா அப்படிதான் இருக்கீங்க. ஐ திங்க் எல்லோரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் இன்னைக்கு ஹாப்பியாக இருப்பீங்க, எனக்கு புரியுது. ஏன்னா நீங்கள் கேட்ட கால்வி மாமா வந்துருச்சு. அப்பப்பப்பப்பா எந்த எஃபர்ட் போட்டாலும் சரி, ஒன் ஷாட் போட்டாலும் சரி, கீழே இந்த கமெண்ட் வராமல் இருக்கவே இருக்காது. அக்கா கால்மி மாமா ஸ்பெஷல் பார்ட்டுன்னு போட்டே தாக்கிட்டீங்க. எனக்கு தெரியலடா, இந்த கால்மி மாமாவும் சரி, ஹேட்மி மாமாவுக்கும் சரி ஒரு எண்டு கார்டே கிடையாது. லாஸ்ட்டாக நான் ஹேட்மி மாமாவோட ஸ்பெஷல் பார்ட் போட்டேன். ஸ்பெஷல் பார்ட்டில் இன்னொரு ஸ்பெஷல் பார்ட் வேணும் அக்கா, பேபி மேக் பண்ணி போடுங்க. சரி ஓகே, ரெண்டுக்கு எண்டு கார்டு இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. நீங்கள் எத்தனை எபிசோட் போட்டாலும் பார்ப்பீங்கன்னு புரியுது. ஸோ எனக்கு தெரிலடா, ஐடியாவே இல்லை. அது ஏதோ ஒரு லைட்டாக ஐடியாவோடு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பாட்டுக்கு ஐடியா கிடையாது. ஸோ போகிற போக்கில் அப்படியே நம்ம பிக்கப் பண்ணிக்க வேண்டியதுதான். சரி ஓகே, போன பாட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட் புரியும். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. ஸோ போன பாட்டில் டேங் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருப்பான். நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே 4 இயர்ஸ் ஆச்சு நீங்களும் டேங்கும் லவ் பண்ணி. டேங் இப்போ ஆஃபீஸ் போகிறான், நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க. சரி ஓகேடா, நம்ம அப்படியே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ வழக்கம் போல தான் நீங்களும் டேங்கும் அந்த மொட்டை மாடியில் அந்த செட்டுக்கு கீழே 2 பேரும் நல்லா கட்டி பிடிச்சி படுத்துட்ருக்கீங்க. டேங் உங்களை போட்டு அங்கங்கன்னு தடவிட்டு இருக்கான். டீ மாமா போதும்டா, மாமா போதும், டீ நிப்பாட்டுறான். என்னடி குட்டி, மாமா நிப்பாட்டுறான். இப்போ பாரு எங்கேயாவது பிடிச்சி தடவிட்டே இருக்கிறது வேறு வேலை கிடையாது உனக்கு. அதுக்கு தானடி கூப்பிட்றேன். அப்போ அது பண்ணாமல் எப்படி? இப்போ தலான பொண்டாட்டியை பகலில் வச்சுட்டு வலிக்குது, ஏன் கடிக்கிறேன்? மாமா வர வர ரொம்ப பண்ணுற, வலிக்குதுடா. வலிச்சா வலிக்கட்டும், இப்போயுமே வலிக்குது. மாமா சும்மா இரு, சும்மா இன்னும் வரைக்கும் திருட்டுத்தனமா இங்கே வச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு. என்னடி, எப்பேற்பட்ட ஸ்பாட் தெரியுமா இது? நம்ம ஃபர்ஸ்ட்டு மீட்டிங்கே இங்கே தான், ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. அது எப்படி மறப்பேன்? குட்டி மாமா சும்மா இரு. கைக்கி எடுறான் பொறுக்கி, எங்கே நோண்டுறான் பாரு. இது யார் இந்நேரம்? இவளா? மாமா யாருக்கு இப்போ டெக்ஸ்ட் பண்ணுற? என் பிஏடி, ஒரு நிமிஷம் இரு. மாமா இங்கே காட்டு, எதுக்கு மறைச்சி டெக்ஸ்ட் பண்ணுற? இருடி, ஆஃபீஸ் விஷயம் பேசிக்கிட்டு இருக்கால, இரு. அதுக்கு கால் பண்ணி பேச மாட்டாளா? இப்படி தான் நடு ராத்திரி மெசேஜ் பண்ணுவாளா? யார்? அந்த செல்ல மொக்கி தானே? இருடி. மாமா இப்படி காட்ட போறியா இல்லையா? என்ன ஹார்ட்லாம் போட்டு அனுப்புகிறா? மாமா என்ன இது? எதுக்கு ஹார்ட்லாம் போட்டு அனுப்புகிறா? நீ பேனு இழிச்சிக்கிட்டே ஸ்மைலி எமோஜி அனுப்புகிற. ஆஃபீஸ் ஃபைல் விஷயமா பேசிகிட்டு இருந்தோடி. சரி பேசினா சரி, எதுக்கு எமோஜிலாம் வருது? சும்மா போட்டாடி, அதுக்கு நீயும் போடுவியா? அவளும் மூஞ்சியும் டிபியை பாரு. எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, இப்படி தான் அசிங்கமாக டிபி வைப்பாளா? மூஞ்சி முகல் கட்டையும் பாரு, அவளை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக வருது. மாமாட சொல்லி வேற பிஏவை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ வச்சிருக்க? அவள் மூஞ்சியும் முகல் கட்டையும். நல்லா ஒர்க் பண்ணுவாடி, அதுக்காண்டி வச்சுருக்கோம். எங்கள் அப்பா இருக்கும் போது இருந்திருக்கா, அவளை எப்படி வெளியே போக சொல்ல முடியும்? நல்லா எக்ஸ்பீரியன்ஸு. எதில்? பசங்களை மடக்கவா? அசிங்கமாக பேசணுன்னு வச்சு அடி வாங்கிடுவேன். அவளுக்கு அங்கே என்ன அடிக்க போகிற, அப்படி தானே? அப்படிலாம் இல்லைடி, இப்போ சண்டை போட்டுட்ருக்கேன். நான் ஒன்றும் சண்டை போடல மாமா, எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இவளை பார்த்தாலே எனக்கு எரியுதுன்னு சொல்லி. ஆஃபீஸுக்கு வந்தால் என்னை மேலே கீழே ஒரு மாதிரி பார்க்குறான். சொல்கிறான், அவள் பொண்டாட்டியா இல்லை நான் பொண்டாட்டியா? நீ தாண்டி பொண்டாட்டி, என் பொண்டாட்டி. குட்டி என் மாமா பொண்ணு. ஆமாம், நீ தான் சொல்லிக்கணும் மாமா பொண்ணுன்னு சொல்லி. பாரு மாமா, எனக்கு செம்ம கோவம் வருதுடா. அவ்வளோ மூஞ்சியும். இப்போ எதுக்கு அவளை பிடிச்சி இழுத்துட்டே இருக்க? அவள் வாட்டில் தானே இருக்கா? என்னது? அவள் வாட்டில் இருக்காளா? அப்போ சரி, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன எதுக்கு பிடிச்சி தடவிட்டு இருக்க? நான் கிளம்புறேன். என்னடி? என்ன உனக்கு பிரச்சனை? அது படு. அவளை எதுக்கடி இழுகிற? தேவையில்லாமல் பாரு, டென்ஷன் மயிராக இருக்குது. ஆஃபீஸில் அவ்வளோ டென்ஷனாக இருக்குதுன்னு சொல்லி தான் உன்னைய கூப்பிட்டு படுக வச்சுருக்கேன். சும்மா இங்கேயே நொய்யின்ட்டு. நான் நொய்யின்னு தான் தெரியும் மாமா. அவளுக்கு ஒரு நாள் இருக்குது,
நீ கையில் மாட்டாமையா போவா, அப்போ பார்த்துக்கிறேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி போச்சு காலேஜ்? ஃபர்ஸ்ட் இயர் வேறு, போய் இன்னும் 1 வீக் தான் ஆயிருக்கு. எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா தான் போகுது. சீனியர்ஸ் கூடலாம் பேசுகிறியா என்ன? பேசுவேன் மாமா. நான் பேசலைனாலும் அவனுங்களாம் வந்து பேசுவானுங்க. அவனுக்கு தெரியுமா எனக்கு எத்தனை ப்ரப்போஸ் வந்திருக்குன்னு சொல்லி. வலிக்குதுடா பொறுக்கி. இதுக்குடா பங்க கேளுண்ணா. என்னன்னா கேட்கலடி. வலிக்குது மாமா. சீனியர்ஸ் கூடலாம் அப்போ பேசிகிட்டு இருக்க அப்படி தானே? என்ன வேலை மயிர் உனக்கு? அவனுங்க கூட பேசுகிறதெல்லாம் படியை மட்டும்தானே அனுப்புகிறோம். படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். சும்மா அவன் பின்னாடி நொட்டுறேன்னு ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு உன் ஃபோனை கொடு, பார்க்கலாம் யார் நம்பர் கொடுத்து வச்சுருக்கானுன்னு சொல்லி. என்ன புரியல மாமா, என்னை சந்தேகப்படுறியா? நான் ஒன்றும் இந்த மாதிரி மறைச்சி வச்செல்லாம் டெக்ஸ்ட் பண்ண மாட்டேன். இவனாச்சும் டெக்ஸ்ட் பண்ணால் உன் முன்னாடியே தான் பண்ணுவேன். என்ன குத்தி காமிக்கிறியா? ஆமாம், நீ இப்படி தானே பண்ணுற. நீயும் நானும் லவ் பண்ணி 4 இயர்ஸ் ஆச்சு. 2 வருஷம் நல்லா ஹாப்பியாக தான் போச்சு. எப்போ இந்த ஆஃபீஸ் போனியோ அப்போ வந்துச்சு வேணேன். அதுவும் அந்த ஸ்டெல்லா குறைங்கியால. இப்போ எதுவடி அவளை இழுகுற? தேவையில்லாமல் அவளை இழுகாதுன்னு எத்தனை டைம் சொல்லிடுங்க. தெரியல மாமா, கடுப்பாக இருக்குது. ஏன்னா ஒன்றா கடுப்பாக இருக்குது நீ காலேஜ் போகிறது. அன்றைக்கே மாமாட்ட சொன்னேன் கேர்ள்ஸ் காலேஜில் சேர்த்து விடலான்னு சொல்லி. ஏன் மாமா இப்படி இருக்க? உனக்கு இருக்கிற பொசசிவ் மைண்ட் தான் எனக்கும் இருக்கும், புரியுதா? அவன்கிட்டயாவது பேசினதை நான் பார்த்தேன், இல்லை என் காதில் ஏதாவது கேள்விப்பட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அன்னைக்கு தான் உனக்கு கருமாதியே. அப்படிலாம் நடக்காது. நான் அன்னைக்காவது கண்ணில் பார்த்தேன், நியூஸ் எல்லாம் ஒன்றா சுற்றுறது. அன்னைக்கு தான் உனக்கும் கருமாதி. வலிக்குதுடா, கூட கூட பேசுகிறா பாரு. அப்படியே உங்கள் அப்பா புத்திடி. சரி, ஐயோ நானும் லவ் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. அதுக்கு எத்தனை நாள் தாண்டி இப்படியே தடவிட்டே இருக்கிறது மொட்டை மாடி வந்து. என்னைக்கு தான் அதை தரப்போகிறேன்? ஆசை தான் உனக்கு. இன்னும் 3 வருஷம் வெயிட் பண்ண. நான் காலேஜெலாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே. நான் இன்னும் 2 வருஷமா? என்னாலும் தாங்க முடியாது பாடி. இறங்குடா ஃபஸ்ட்டு, ரொம்ப வெயிட்டாக இருக்க. இறங்கு மாமா. டேய் என்னடா 4 வருஷம் பொறுத்துட்டேன், இன்னும் 2 வருஷம் பொறுக்க மாட்டியா? என்னால் முடியாதுடி. எத்தனை டைம் கேட்குறேன், ஒரே ஒரு தடவை, அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். யார் நீ? ஒரு தடவை பண்ணிவிட்டு அப்படியே என்னை விட்டுருவேன். இதை நான் நம்பணும். போடா, இப்போயும் சும்மா விட மாட்டேங்கிறேன். அதெல்லாம் பண்ணிட்டா அப்புறம் டெய்லி என்னால் படிக்க முடியாது. அதனால் அதெல்லாம் கிடையாது. என்னாடி? ஒரே ஒரு தடவை தானே. மாமா இறங்கு, வலிக்குதுடா. இப்போ பாரு உன் காலை போட்டு என் காலில் தேய்ச்சிட்டே இருக்கிறது. ஐயோ, சும்மா நாளாக எனக்கு ஒரு டவுட்டி. என்ன டவுட்டு? சொல்லு கேட்கலாம். என்ன டவுட்டா? உங்கள் அப்பங்காரனப்பாக நல்லாவே இல்லை. ஆனால் எங்கள் அத்தை செம்ம அழகு. எப்படி தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரில. ஆனால் அவங்க பண்ண உருப்படியான வேலை என்ன தெரியுமா? சும்மா உன்னை செதுக்கி என் கையில் கொடுத்தது தாண்டி. ஐயனா ஆசை பாரு, எங்கள் அப்பா இன்னும் என்னை தூக்கி அவன் கையில் கொடுக்கல. நம்ம 2 பேரும் திருட்டுத்தனமாக தான் லவ் பண்ணிகிட்ருக்கோம், புரியுதுல்ல? என்ன பண்ணுறது, என் நிலமை மாமா பொண்ணாவே இருந்தாலும் திருட்டுத்தனமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தாண்டி சொல்கிறேன், ஒரே ஒரு தடவை. மாமா தள்ளுடா, டைம் ஆயிடுச்சு, காலைல காலேஜ் போகணும், தள்ளு. நாளைக்கு அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போடுறேன், செம்மையாக இருப்ப. பிங்க் கலர் ட்ரெஸ்லாம் அவ்வளோவா நல்லா இருக்க மாட்டேன். நீ எதுக்கு போட சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அதுதான் ஃபுல்லாக கவர் ஆகும், அப்படி தானே? ஆமாண்டி, ஃபுல்லாத்தையும் போத்திட்டு போ. நீ போட்டிருந்த பாரு எப்பா ஒரு ட்ரெஸ்ஸு ரெட் கலரில், அப்படியே நட் ரோட்லேயே கிளியணும் போல் இருந்துச்சு தெரியுமா? கிளிப்பேன். நட் ரோட்லலாம் கிளிக்காத, அப்புறம் பெட்டில் கிளிக்கவா? சி, எப்போ பாரு காஜி. யாரு காஜி? நீ தாண்டி காஜி. வந்ததும் அப்படியே இங்கே சி பொறுக்கி போடா, எப்போ பாரு சொல்லி காமிச்சிட்டே இருக்கிறது. சரி, நான் கீழே போகிறேன்னா டைம் ஆயிடுச்சு. சரி, லாஸ்ட்டாக ஒரே ஒரு கிஸ்ஸு. இத்தனை கிஸ் தாண்டா அடிப்பேன், ஒரே ஒரு கிஸ்டி. மாமா மாமா போதும். அப்படி கூப்பிடாதடி, அப்புறம் மூடாக ஏதாச்சும் இங்கேயே
போடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஸோ டைமும் சிரிச்சிட்டு அவன் வீட்டு மாடிக்கு அப்படியே தாண்டி போயிடுறான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நீங்கள் டைம் கூட தான் இன்னமும் ஸ்கூலும் சரி காலேஜும் சரி அவன் கூட தான் போகிறீங்க. என்ன தான் கார் இருந்தாலும் டேங் இன்ன வரைக்கும் அவன் பைக்கில் தான் போயிட்டுருக்கான் ஆஃபீஸ். ஸோ அப்படியே அவங்கள தான் பிக்கப் பண்ணிவிட்டு ஸோ காலேஜ்லேயும் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறான். இன்றைக்கி ஆஃப் டே தான் உங்களுக்கு. காலேஜ் விட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. டேங்க்கு இது தெரியாது. ஸோ இப்போ வீட்டுக்கு வரீங்க. உங்கள் வீட்டுக்கு வரீங்களோ இல்லையோ ஸ்ட்ரைட்டாக டேங்கோட அம்மா வீட்டுக்கு தான் போகிறீங்க. அத்தை குட்டி என்னடா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன். ஆமாத்தா மத்தியானமே முடிஞ்சிடுச்சு அதான் வந்துட்டேன். செம்மையாக பசிக்குது, ஏதாவது சாப்பிட இருக்கா? வாடா வாடா கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க. என்ன இவ்வளோ வெரைட்டி இருக்குது? மருமக வரான்னு சொல்லி இவ்வளோ சமைச்சு வச்சுருக்கீங்களா? ஆசையை பாரு. அடி டைம் ஆயிடுச்சு, டைமுக்கு கொடுக்கணும்ல சாப்பாடு, அதுக்காண்டி. ஓ மாமாவுக்கு இங்கேருந்து சாப்பாடு போகும்ல, மறந்துட்டேன். பாரா பிள்ளைக்காக பார்த்து பார்த்து பேக் பண்ணி வச்சுருக்கிறத ஏன் அந்த குரங்கு எடுத்துகிட்டு போக மாட்டானா? எப்பயாச்சும் எடுத்துகிட்டு போவான், இல்லைனா அம்மா நீ வந்து கொடுமான்னு சொல்லுவான். அதான் எடுத்து வச்சுருக்கேன். அத்தை நான் போய் கொடுக்கட்டா? நீயா? வேணாண்டா, இப்போ தானே காலேஜ்லேருந்து வந்திருக்கேன், விடு. அத்தை ப்ளீஸ் த நான் போய் கொடுக்குறேன். எனக்கு போயிட்டு அந்த குரங்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியது தான். என்னடா? ஒன்றும் இல்லை அத்தை, நான் போய் கொடுக்கட்டா? பசிக்குதுன்னு சொன்னேன், வா சாப்பிட்டுட்டு போ. இல்லைத்த நான் மாமா கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். கொடுங்க. சரி போயிடுவியா உங்கள் அம்மாட்ட? அத்தை அம்மாலாம் ஒன்றும் சொல்லாது, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை வாங்கிட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க. உங்களை அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். உங்களை வெல்கம் பண்ணிவிட்டு மேம் அங்கிள் எங்க? பெரிய சார் வெளியே போயிருக்காரு. அப்படியா? மாமா எங்க? அது சாரி டேங் எங்க? அவரா ஒரு மீட்டிங் ஹாலில் இருக்கார், இப்போ தான் முடிச்சுட்டு கேபின் போனார். மேம் நீங்கள் ஃபுட் கொடுக்கணும். அப்படியா மேம்? நான் இல்லை நானே பார்த்துக்கிறேன். ஓ மீட்டிங் முடிஞ்சு போயிருக்கானா? பவுன் டயர்டாக இருப்பான். மேம் குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். ரொம்ப நேரம் ஆச்சுல அந்த ஆஃபீஸுக்கு வந்து. குரங்கு ஒரு தடவையாச்சும் கூட்டிகிட்டு போனான்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் கூட்டிகிட்டு வருவான். ஆனால் வந்தால் ஒரு மூலையில் உட்கார வச்சுருவான். எனக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ டேங்க் கேபின் கிட்டே போயிட்டீங்க. ஸோ கேபின் கிட்டே போய் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண உடனே அப்படியே உங்கள் கேரியர்லாம் கீழே போட்டு ஷாக்காகி நிற்கிறீங்க. ஏன்னா அங்கே ஸ்டெல்லா டேங்கை ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கா. ஸோ டேங்கும் அப்படியே கீழே குனிஞ்சு என்னத்தையோ பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அவ்வளோதான். சார் சாரி சார், தெரியாமல் மாட்டிடுச்சு பின்ன. இட்ஸ் ஓகே இருங்க டேமேஜ் ஆகும் ட்ரெஸ்ஸு, பார்த்து இறங்குங்க. ஓகே. அச்சோ சாரி சார், ட்ரெஸ்ஸை தெரியாமல் கிழிச்சிட்டேன். நான் வேணும்னா உங்களுக்கு தச்சு தரட்டா? இல்லை ஸ்டெல்லா இட்ஸ் ஓகே பரவாயில்ல. மாமா குட்டி என்ன தள்ளுறி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லா மூஞ்சிலேயே அவ்வளோதான். அப்படியே டேங்க்கு செம்ம காண்டாகுது. என்னடி பண்ணுற? என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன மாமா? என்ன நினச்சிட்ருக்க? நான் கூட ஏதோ சும்மா தான் விளையாண்டுட்ருக்கேன்னு பார்த்தா என்ன இதெல்லாம்? யாரும் இல்லாதப்ப அவளை கட்டிப்பிடிச்சி நின்றுட்டுருக்க. எது கட்டிப்பிடிச்சி நின்றுட்டு இருந்தோமா? மயிறு இப்போ எதுக்கு அவளை வந்து அடித்த? எதையாவது ஒன்று பார்த்துட்டு ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? மாமா இப்போ எதுக்கு அவளை கட்டிப்பிடிச்சி நின்றுட்டுருக்க? உன் கூட அப்படி இப்படின்னு இருக்க ஒரு ஆள் உன்னை கல்யாணம் பண்ண ஒரு ஆள் வேணுமா? இப்போ எதுக்கு நான் அடித்தேன்? எதுக்கு நான் அடித்தேன்? அவ்வளோதான், கொல்லாமல் விட்டேன்னா சந்தோஷப்பட்டுக்கோ. ஏண்டி மயிறு, உன்னை யார் இப்போ ஆஃபீஸுக்கு வர சொன்னா? நான் வந்தது உனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சுல்ல, அவளுக்காக என்ன அடிக்கிறல்ல? சரி மாமா, நீ அவ கூடயே இரு, என்கிட்ட பேசாத. பாரு, தாவா மயிறு இல்லாமல் நீயா வந்து தேவையில்லாமல் ஏண்டி கத்திகிட்ருக்க? கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையா? காலேஜெலாம் போயிட்டல்ல, மேலே இருக்கணும்ல ஏதாச்சும் ஒன்று. மாமா நிப்பாட்டிக்கோன்ட்டேன், அவ்வளோதான். டைம் நான் வேணா புரிய வைக்கட்டா? வாயை மூடிடி. இன்னைக்கு மூஞ்சி முகர கட்டிப்பாரு, அப்படியே லிப்ஸ்டிக்கை போட்டு எந்த ஆம்பளை அழகாக இருக்கணும் அவனை போய் மயக்கிறது. குட்டி போதும் மாமா போதும், இதுக்கு மேலே அடிச்சு எனக்கு கொன்றாது என்ன? சிவிலையும் கட்டிட்டாளு, நான் கிளம்புறேன். போய் தொலை என்ன, டென்ஷன் மயிராகுது. அப்படியே எங்கிட்டாவது போயிடு. அப்படியே எங்கிட்டாவது போயிடுறேன்.
நீ இவ கூட இரு, நான் போகிறேன். உன்னை பார்க்கலன்னு ஆசையாக வந்தல்ல, எனக்கு நல்லா கொடுத்துட்டேன். நான் கிளம்புறேன் மாமா, இதுக்கிட்ட உன் மூஞ்சிலே விழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் அழுதுகிட்டே போயிடுறான். ஸ்டாம்க்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே ஸ்டெல்லாட்டெல்லாம் சாரி கேட்டுட்டு அப்படியே டென்ஷனாக ஷேரில் உட்காடுறான். மயிறு இப்போ எதுக்கு வந்த தேவையில்லாமல் கண்ட மயிரை பார்த்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன். ஐயோ அடிச்சிட்டேனா, 2 தடவை அடிச்சிட்டேன். ஐயோ இப்போ விழுதுன்னு தேவையா? யார் இவ்வளோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க சொன்னா? வந்தால மூடிட்டு முன்னாடியே கொடுத்துட்டு போக வேண்டியதானே. என்னையும் வந்து டென்ஷன் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் தான் வீட்டில் போய் செம்மையாக அழுகுறீங்க. உங்களுக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே பொருள் திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு. இதுக்கடுத்து அவன் யாரோ நான் யாரோ, அவன்கிட்ட பேசவே மாட்டேன். நான் அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். அவன் அந்த மினிக்கையே கல்யாணம் பண்ணிக்கட்டும், என்னமோ பண்ணிக்கட்டும், எனக்கு என்ன. எப்போ பாரு எல்லா கதையிலையும் எனக்கு அந்த எல்லா முன்னாடியே பல்பு கிடைக்கிது. அவன் கையை அப்படியே ஒடிக்கணும் போல இருக்கு. அவ்வளோ மூஞ்சியும். அவனுக்கு அவன் தான் கரெக்டு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு எப்படியா சுத்தட்டும், எனக்கு தேவையே இல்லை. என்ன சொன்னா, எங்கேயாவது போய் தொலைஞ்சிடனா? தொலைகிறேன். நான் அதுக்கு தொலையணும்? நாளைக்கு பாரு, என்னை பற்றி உனக்கு தெரியும். மாமா உனக்கு இருக்கு. ஏன் நீ மட்டும் தான் அப்படி சந்தோஷமாக இருப்பியா? எனக்கும் இருக்கு தெரியும். உங்கள்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்கிறீங்க. ஸோ நைட் ஆகுது. 12 o'clock மேலே டேங்க்கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது. நீங்கள் எடுக்கவே இல்லை. செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா இந்த டைம்லாம் நீங்கள் மாடியில் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க டேங்க்காக. இல்லைன்னா அவன் வெயிட் பண்ணிகிட்ருப்பான், நீங்கள் போவீங்க. ஸோ இப்போ டேங்க்கு ரொம்ப கோவம் வருது. அடிச்சுட்டே இருக்கான், நீங்கள் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. மெசேஜ் பண்ணுறான், மேலே வாடி அந்த மாதிரி தான். ஆனால் நீங்கள் எடுக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணலை. டேங்க்கு செம்ம காண்டாகுது. அவளையே அவளை ஈகோ இருக்கும் போது எனக்கு இருக்காதா? நான் அதுக்கு இப்போ கீழே போய் நக்கிட்டுருக்கேன். வந்தால் வரட்டும், வரட்டினா போட்டோம், எனக்கு என்ன. மயிறு ஓவராக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுடுறான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. சரி ஓகே, மார்னிங்காச்சும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வெளில கூப்பிட்டு போய் சமாதானப்படுத்தலான்னு சொல்லி வந்து நிற்கிறான். என்னடா குட்டியங்க இன்னும் காணோம்? காலேஜ் டைம் ஆயிடுச்சு. நீ என்ன போகிறாளா என்ன? அவள் காலையிலே போயிட்டாளேடா. என்ன போயிட்டாளா? என்னத்த புரியல எனக்கு. நான் தானே எப்பயும் போய் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுவேன். இப்போ எப்படி போனா? பஸ்ஸில் போனாளா? எதுக்குத்தான் பஸ்லலாம் விடுறீங்க? டேய், நான் எப்படி தான் பஸ்ஸில் விடுவேன்? காலையில் ஏதோ ஒரு பையன் வந்தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி, அவன் தான் கூட்டிகிட்டு போனான். என்ன பையன் கூட போனாளா? ஆமாண்டா, ஏதோ கிளாஸ்மேட்டாமே. அந்த பையன் கூட நல்லா பேசிகிட்டு இருந்தான்டா. நான் தான் காஃபியெல்லாம் கொடுத்தேன். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க? யாருன்னே அவனுக்கு தெரியாது. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபி கொடுத்து நம்பி எப்படி உட்காந்து அனுப்பி விட்றீங்க? நான் வந்து வரமாட்டேனா? எங்கே போயிட்டேன் நான்? டே கேண்ட காலையில் இவ்வளோ கொந்தளிக்கிறேன். அவள் தாண்டா அடம்பிடிச்சு இவன் கூட தான் போவேன்னு போனா. ஓ, உங்கள் மகளே போனாளா? இருக்கு அவளுக்கு. எனக்கு டென்ஷன் காண்டாகுது. இந்த வேலைலாம் நொட்டுறியா நீ? இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடாக பைக் எடுத்துகிட்டு அவன் ஆஃபீஸ் கிளம்பிடுறான். அவனுக்கு டென்ஷனாக இருக்குது. நீங்கள் எப்படி அவன் கூட பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லி. எப்படி போகலாம்? அவன் கூட ஏறி எப்படி பைக்கில் போகலாம்? போயிருக்கான், நொட்டியிருக்கான். எனக்கு எரிச்சல் மயிராகுது, காண்டாகுது எனக்கு. தேங்க்ஸ் சார், மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. ஸ்டெல்லா போறியா? சார் ஒன்றும் இல்லை இதோ வரேன், 5 minutes. ரொம்ப பண்ணுறடி, ரொம்ப பண்ணுறேன். ஸோ இப்போ ஈவினிங் ஆகுது. சரி ஓகே, காலேஜ்லையாச்சும் போய் ட்ராப் பண்ணலாம், சரி பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறான். ரொம்ப நேரம் ஆகுது, நீங்கள் வரவே இல்லை. ஸோ டைம் அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்குறான். அண்ணா அவன் முன்னாடியே போயிட்டாளா? எப்படி போனா? அண்ணா எங்கள் கிளாஸ்மேட் ஜாக்குன்னு ஒரு பையன் இருப்பான், அவன் கூட போயிட்டான். என்னது ஜாக்கா? ஆமாண்ணா. ஸோ டேங்க்கு செம்ம காண்டாகுது. ஸோ காண்டோட ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாவுக்கு தான் அடிக்கிறான். அவங்க அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுடா என்ன, உங்கள் பொண்ணு வந்துட்டாளா? வந்துட்டாளேடா, இப்போ தான் மாடிக்கு போனா. என்னடா? ஒன்றும் இல்லைத்தா, சும்மா தான் கூப்பிட்டா, ஒன்றும் இல்லை. அவனா ஃபோன் பேசுகிறான்? மாமாவா? ஆமாண்டி. ஏன் உனக்கு ஃபோன் அடிக்காமல் எனக்கு ஃபோன் அடிச்சிட்ருக்கான்? என்ன சொன்னானா? காலையில் பயங்கரமாக கத்திட்டு போனான்.
நீ அந்த பையன் கூட போனது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏதோ கத்திட்டு போயிட்டு இருந்தான். இப்போ ரொம்ப கடுப்பாக பேசுகிறான். என்னன்னே தெரில. ஆ கோவமாக இருக்கணும். இருந்தால் இருந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன? அவ்வளோ பண்ணால எனக்கு. இது கூட நான் பண்ணலைன்னா எப்படி? இருந்துட்டு போட்டோம். அவனுக்கு இந்த ஸ்டெல்லா தானே முக்கியம். ஸ்டெல்லாவே கட்டி அழுகட்டும். என்கிட்ட ஒன்று வர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. இப்படியே 1 வீக் ஆகுது. டேங்க்கு சுத்தமாக முடியல. செம்ம காண்டாகுது. இருந்தாலும் அவனுக்கு ஈகோ. ஏன்னா அவனா இறங்கி போகிறது. ஸோ நீங்களும் இறங்கி வரல. உங்களுக்கு செம்ம ஈகோ. நம்மளா கீழே இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ 2 பேருமே முறைச்சிட்டு தனித்தனியாக இருக்கீங்க. 1 வீக் கால் பேசல, நேரில் பார்க்கல, மாடிக்கு கூட போகல, மீட் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. டேங்கும் உங்களை தெரிஞ்சிருச்சு அவன் கூட தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அதனால் பிக்கப் பண்ண ட்ராப் பண்ண வர மாட்டேங்கிறான். ஆனால் அவனுக்கு செம்ம காண்டாகுது. ஸோ இப்போ ஏன் 1 வீக் ஆகுது. இப்போ ஒன் ஃபைன் டே நைட்டு டேங்க் மொட்டை மாடியில் நின்று கம்மடிச்சிட்ருக்கான். அப்போ கீழே பார்க்குற அவங்க அம்மா தான் கால் பேசிகிட்டு இருக்காங்க. ஏண்டி இந்த டைமில் ஏடி ஸ்டெடி வைப்பானுங்க? நீ போயே ஆகணுமா என்ன? என்னது பாதி தூரம் போயிட்டியா? இங்கே பாரு, இதெல்லாம் பிடிக்கல. இன்னைக்கு ஒரு நாளோட சரி. இதுக்கடுத்து அப்பாவுக்கு தெரியாமல் அப்படி அனுப்ப மாட்டேன், புரியுதா? காலையில் சீக்கிரம் வர்ற. இல்லைல்ல வந்தே ஆகணும். நீ வரலன்னு வச்சுக்கே, நான் ஐஷுக்கு கால் பண்ணிடுவேன். என்னது ஐஷு வரலையா? அப்போ யார் கூட ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்க? சரிடி, படிப்பு விஷயம்னு சொல்கிற, அதனால் விடுறேன். சரி சரி. என்ன டைம்? யார்கிட்ட பேசுகிறீங்க? குட்டிகிட்ட தான். எங்கே இருக்கா? அதுவா, நைட் ஸ்டடியாப்பா, அதான் போயிருக்கா. இது நைட் ஸ்டடியா? எங்கே லொக்கேஷன்? அது தெரியலப்பா, ஏதோ ஃப்ரெண்டு கூட போயிருக்கேன்னு சொன்னா. அப்படியா? சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போ டேங்க் செம்ம கோவம் ஆயுஷுக்கு தான் ஃபோன் அடிக்கிறான். ஆயுஷ் அப்படியே அட்டன் பண்ணிட்டு, சொல்லுங்கண்ணா. குட்டி எங்க? அண்ணா அவ இங்கே தான் படிச்சிட்ருக்கா. இங்கே தான் இருக்காண்ணா. அப்படியா? ஃபோனை கொடு. அண்ணா அவ தூங்கிட்டுருக்கா. ஃபோனை கொடுன்னு சொன்னேன். தூங்கிட்டுருக்காண்ணா. அப்பா அவங்க இல்லை அப்படி தானே? இல்லைண்ணா, அது இங்கே பாரு, வந்தான்னு வச்சுக்கோயேன், உனக்கும் காதாம்பட்டையிலே 2 விழும். இப்போ மரியாதையாக சொல்லு, அவன் எங்கே போயிருக்கா? அண்ணா இப்போ சொல்ல போறியா இல்லை? அண்ணா இல்லைண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் கூட நைட் பார்ட்டிக்கு போயிருக்காண்ணா. இது பார்ட்டிக்கா? ஆமாண்ணா, எங்கள் கிளாஸ்மேட் ஜாக்குன்னு ஒரு பையன் இருப்பான். அவன் தான் நைட்டு பர்த்டே பார்ட்டி வைக்கிறேன்னு சொன்னான். என்னையும் கூப்பிட்டான். நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால் தனியாக போயிருக்காண்ணா. அவ்வளோதானே எனக்கு தெரியும். குத்தா இந்த அவளெல்லாம் பார்க்குறா. எங்கே நடக்குது பார்ட்டி? அது அப்படின்னு சொல்லி ஒரு கிளப் நேம் சொல்கிறான். டேங்க்கு செம்ம காண்டாகுது. என்ன கிளப்புக்குள்ளே போயிருக்கா? என்ன ட்ரெஸ்ஸை போட்டு போயிருக்கான்? ஒன்றும் புரியலை. இப்போ எனக்கு வர்ற ஆத்திரமாக இருக்குது. இன்னைக்கு நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு அங்கே தான் போகிறான். செம்ம க்ரௌடாக இருக்குது. சரியான பார்ட்டி ஹாலு. அங்கே நிறைய பிஸ்னஸ் மேன் தான் வருவாங்க. நிறைய இல்லீகலான விஷயம்லாம் அங்கே தான் நடக்கும். டேங்க் செம்ம கோமா இப்போ உங்களை தான் தேடிட்டுருக்கான். நீங்கள் அங்கே செம்மையாக டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. ஜாக் வேறு உங்களை அப்படி இப்படி டச் பண்ணி ஆடிட்டுருக்கான். உங்களுக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜாக் விடு. இங்கே பாரு, நானே பயந்துட்டு வந்திருக்கேன் வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல். விடு. டான்ஸ் பண்ணு, நல்லா இருக்கு தெரியுமா நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில். சரி விடு, போதும் போதும், விடு விடு. அப்போ கரெக்டாக டேங் வந்து, ஏய் யார்டா நீ? ஏமலை கை வைக்கிற? சக் சக், என்னோட மாமா தான். குட்டி மாமாவா? மாமா மாமா, உங்களுக்கு பேச்சே வரல அவனை பார்க்க. அவன் ஃபயராக வந்து நிற்கிறான். ஒன்றுமே பேசலை. கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். மாமா மாமா இங்கே பாரு மாமா, நான் சொல்கிறத கேளு மாமா. மாமா மாமா இங்கே பாரு. அவன் எதுவுமே பேசலை. உங்களை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் பைக்கில் உட்கார வச்சு ஸ்பீடாக எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். மாமா மாமா எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? இங்கே பாரு, இறக்க விடு. நீ தானே சொன்ன நான் எப்படி போனால் பரவாயில்லன்னு சொல்லி இறக்கி விடு மாமா. நீ பாரு, இங்கே பாரு, நான் எப்படி நானும் இருந்துப்பேன். நீ இறக்கி விடு. நான் வீட்டுக்கு போகிறேன். நீ இறக்கி விடு மாமா.
அவள் எதுவுமே பேசாமல் ஸ்பீடாக ஒரு பிளேஸை கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் பார்க்குறீங்க. அப்போ தான் அது உங்களோட பர்சனல் கெஸ்ட் ஹவுஸ் தான், ப்ரைவேட்டாக இருக்கும். பையனோட அப்பா தான் கட்டி வச்சுருப்பாரு அதை. ஸோ எப்போயாச்சும் ஃபேமிலியோடு அங்கே போய் ஜாலியாக இருந்துட்டு வருவீங்க. அங்கே தான் கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கான். உங்களுக்கு அல்ல அதை பார்த்ததும், மாமா இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க, இங்கே பாரு, நான் சொன்னேன்ல, நான் நான் எப்படி வந்துட்டு போகிறேன், உனக்கு என்ன? ஆ வலிக்குது, முடி வலிக்குது, விடு. ஒத்த உள்ள வாடி, முடி வலிக்குது, விடு மாமா. மாமா வலிக்குதுன்றல, விடு, வலிக்குது மாமா, விடு. அப்படியே பிடிச்சி உங்களை தள்ளி விடுறான். மாமா என்ன எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? நீ தான் அன்னைக்கு சொன்ன, நான் எப்படியாவது போனேன் உனக்கு என்னன்னு சொல்லி. மாமா இப்போ எதுக்கு பெல்ட்டை கலட்டுற? மாமா இப்போ எதுக்கு பெல்ட்டை கலட்டுற? என்ன என்னடி என் தங்க குட்டிக்கு எப்படியே வாயெல்லாம் குளருது? என்ன குளருது? என்ன சொன்ன? உனக்கு அவள் தான் முக்கியம். நான் எப்படினாலும் ஊர் சுற்றுவேன், சரி ஊர் பொறுகுவேன். ஏண்டி உன்னை பொறுக விட்டு வேடிக்கை பார்க்க தான் இத்தனை நாள் பொத்தி வளர்த்தோமா? என்ன ட்ரெஸ்ஸு கருமண்டி இது? அங்கே தெரியுது, இங்கே தெரியுது. அவன் போட்டு நல்லா தடவுன்னு தடவிட்டுருக்கான். எத்தனையோ நாள் நான் தடவிருக்கேன். அப்போல்லாம் நான் என்னோட பெட்டாக தடவுனானா? அம்மா அசிங்கமாக பேசாத. என்ன அசிங்கமாக பேசாத? ஓ நீ பண்ணுறது அசிங்கமாக இல்லை, நான் பேசுகிறது அசிங்கமாக இருக்குது, அப்படி தானே? இவ்வளோ திமிரு மயிர் இருந்தா நைட்டு யாருக்கும் தெரியாமல் பார்ட்டிக்கு போயிருப்பேன். யாரை கேட்டு பார்ட்டிக்கு போனேன்? மாமா அது யாரை கேட்டு பார்ட்டிக்கு போனேன்? வலிக்குது மாமா, வலிக்காது மாமா, வலிக்குது வலிக்குது மாமா, வேணாம் மாமா. யாரை கேட்டு போனேன்? வலிக்குது மாமா, வேணாம் மாமா, வலிக்குது மாமா, வலிக்குது மாமா. ட்ரெஸ்ஸு மேலே அடித்தா வலிக்குதுல்ல, ட்ரெஸ்ஸை உருவிட்டா அப்படின்னு சொல்லி கிட்ட வரான். மாமா வேண்டாம் மாமா, மாமா ரொம்ப வலிக்குது மாமா, வேண்டாம் மாமா. மாமா பெல்ட் வச்சு அடிக்காத மாமா, ப்ளீஸ் மாமா, வேறு எதுனாலும் பண்ணிக்கோ மாமா, பெல்ட் மட்டும் வச்சு அடிக்காத ப்ளீஸ் மாமா, வலிக்குது, உண்மையாக வலிக்குது. வேறு எதுனாலும் பண்ணிக்கலாம்ல மாமா? மாமா வேண்டாம் மாமா, மாமா வேறு எதுனாலும் பண்ணிக்கலாம், அப்படி தானே மாமா? இல்லை அது எதுனாலும் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம்ல மாமா? மாமா மாமா ட்ரெஸ்ஸு கழட்டாது மாமா, நீ பாரு மாமா, வேண்டாம் இதெல்லாம், நான் சொன்ன மாதிரி வேண்டாம். அதெல்லாம் சொல்கிற தகுதி நீ மாறிட்டடி. இப்போலாம் உன் சாய்ஸ் கிடையாது, என் சாய்ஸ் மட்டும்தான். மூடிட்டு படு மாமா, வேணாம் மாமா, மூடிட்டு படுன்னு படு. அப்படியே உங்களை பெட்டில் போட்டு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிக்கிறான். அங்கன்னு உங்கள் இன்னர்ஸ்லாம் அங்கிட்டு பறக்குது. ஸோ அவன் அப்படி இப்படின்னு உங்கள் பாடியில் அங்கங்கே பைட் பண்ணிகிட்ருக்கான். அவங்களுக்கு செம்மையாக வலிக்குது. அப்படியே போட்டு கடிக்கிறான். வலிக்குது மாமா, வலிக்குதா? வலிக்கட்டும், எனக்கு இப்படி தானே இருந்திருக்கும் ஒரு வாரம், இப்படி தானே இருந்துருவோம். வலிக்குது மாமா, வலிக்குது மாமா, வலிக்குது மாமா, இப்ஸ் கடிக்காத. அப்படியே உங்கள் வந்துட்டு கடிச்சிட்டே இருக்கான். அவங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. அங்கே இங்கேன்னு கையை பிடிச்சி ரொம்ப அழுத்துறா. ஸோ நீங்கள் ஒரு கட்டத்தில் ரொம்ப அழுகுறீங்க. ஸ்டேங் அப்படியே உங்களை பார்க்குறேன் ஐஸ் டு ஐஸ். ஓய் சாரிடா, சாரி. இங்கே பாருண்ண, உன்னை எனக்கு எவ்வளோ புரியும் தெரியுமாடி? இன்னொருத்தன் கூட உன்னெல்லாம் வச்சு பார்க்கவே முடியாது. அந்த ஸ்டெல்லாலாம் யார்? அன்னைக்கு அவளுக்கும் எனக்கும் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட், அவ்வளோதான். நீ தப்பாக பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டு போனனால தான் அப்படி பண்ணேன். ஏன் அதுக்கடுத்து எத்தனை கால் பண்ணேன், உனக்கு எடுக்கணும்னு தோணலை. அப்படியே இருந்தால் அப்படியே இருந்துடலாம், அதெல்லாம் உன் நினப்பு. லூஸு மாதிரி பேசாத. நீ இல்லாமல் என்னால் மட்டும் எப்படி இருக்க முடியும்? இப்போ அவன் ஒட்டுறலாம், அன்னைக்கு வந்து சொல்லியிருக்கலாம்ல. நீ தான் பெட்லலாம் வலிக்குது தெரியுமா? பின்ன அவன் முன்னாடி அரைகுறையாக நின்று அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். என்னை பார்த்து கொஞ்சம் வேணாம் மடியில் உட்கார வச்சு, அதுக்கு பெல்ட்டால் அடிப்பியா? என்ன ரொம்ப சீன் போடாத.
ஒரே ஒரு அடி. அதுவும் லெக்கில் தான் அடித்தேன். இங்கே பாரு, பாருடா, பதிஞ்சிருக்கு. சரி, ஒரு 10 முத்தம் கொடுத்தா சரியாக போயிடுமா? பொறுக்கி பொறுக்கி இவ்வளோ நேரம் என்னமோ கோமா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். உனக்குலாம் எதுவும் கிடையாது, கிளம்பு. அதை யார்டி நீ சொல்கிறது? நீ எப்படி சொல்லலாம்? மாமா, என்ன? ஐ லவ் யூ டூடி. சரி, வலிக்காமல் பண்ணு. என்ன கேட்கல? வலிக்காமல் பண்ணுன்னு. வலிக்கிற மாதிரி தான் பண்ணுவேன். பொறுக்கி இவ்வளோ நேரம் பண்ணிவிட்டு இப்படி பாரு. மாமா, பொறுமையாலாம் பண்ண முடியாதுடி. என்னம்மா பாடி வச்சுருக்க? தன்னால் அப்படியே அரைகுறையாக பார்த்தேன். நீ ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகும் உனக்கு. பொறுக்கி. ஸோ அப்படியே நீங்களும் டயங்கும் க்ளோஸாக இருக்கீங்க. ஸோ அவன் என்ன தான் சொன்னாலும் சரி, ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருப்பா. சரி, கொஞ்ச நேரத்தில் நீங்களும் அதை நல்லா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ 2 பேருக்கும் எல்லாமே முடிஞ்சிருது. டயங்கும் நீங்களும் நல்லா ஹக் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்கீங்க. மாமா, என்னாடி? குட்டி, ஒரு வாரம் நீ மிஸ் பண்ணியா? ஏன் இவ்வளோ நேரம் காட்டு நினைப்பு ஆகலையா? போடா, ரொம்ப டயர்டாக இருக்குது. அந்த சாதிச்சிட்டல. நான் நினச்சேன் நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி இருக்கலான்னு சொல்லி. அதுக்குள்ளே அவசரம் உனக்கு. என்னடி பண்ணுறது? இதுவும் ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்த விஷயம் தான் வச்சுக்கோயேன். இது ஆக்சிடெண்ட்டாக நடந்துச்சு. பிளான் பண்ணி தாண்டா நீ என்னை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிகிட்டு வந்திருக்க. ஆமாம், பின்ன என்ன பண்ணுறது? ஏண்டி, ஆனால் செம்ம காண்டு தெரியுமா? சரி விடு, அதெல்லாம் பேசாத. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் முடிஞ்சு போச்சு. வலிக்குதுடா, கை வைக்காத. பாரு எப்படி பைட் பண்ணி எல்லாமே சவந்து போயிடுச்சு. ஒன்றால் தான். பொறுக்கி தான். என்ன பண்ணுறது? மாமா, என்னால் இந்த ஒரு வாரம் கூட நீ இல்லாமல் இருக்க முடியல தெரியுமா? டெய்லியும் ஃபோட்டோ பார்த்து என்ன பண்ணுவேன்? கீழே கருமோ அதெல்லாம் இல்லை, ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்ருப்பேன். நானும் தான் ஃபோட்டோ பார்த்து டெய்லி தடவிட்டு தூங்கினேன். என்னது, ஃபோட்டோவை பார்த்து தடவுனியா? ஐயா, சரியான காஜிடா நீ. அப்படியே வச்சுக்கோ. என்னடி பண்ணுறது? இவ்வளோ அழகாக இருந்தா காஜித்தனமாக தான் இருக்க முடியும். மாமா, ஐ லவ் யூ டூடி. எப்போ கல்யாணம் பண்ணிப்போம்? பண்ணிக்கலாம், இன்னும் 2 வருஷம். 2 வருஷம் இருக்கா? எப்போ தான் ஓடுன்னு இருக்குமாம்மா. ஏன்டி, நல்லா ஜாலியாக லவ் பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இந்த கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் எதுவும் பார்க்காதண்ணே. கல்யாணம் தான் பைத்தியம் பிடிக்குது. சரி, இனி நான் எதுவும் பேசல. அப்பா பேசினா என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு நான் நல்லாவே பார்த்துட்டேன். ஆனால் நீ அந்த ஸ்டெல்லாமுக்கு முன்னாடி விடு. நான் வேணா அவளை மறுபடியும் எங்கள் அப்பாவுக்கு எப்பயோ அனுப்பிடவா? மாமா, இது நல்ல வேலையாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பண்ணு. மாமா தான் நல்லா புளிஞ்சு எடுப்பார். வேறு மாதிரி இருக்குடி. பொறுக்கி, அப்படி சொல்லலடா, வேலையில் சொன்னேன். அப்படியா? சரி, நம்ம இப்போ ஒரு வேலை பார்த்தோம்ல, அகைன் கொஞ்ச நேரம் வலிக்குதுடா, கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அகைன் க்ளோஸாக இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. இப்போ ஒரு 3 மந்த் கழித்து டேங் ஆஃபீஸில் ஏதோ முக்கியமான மீட்டிங்கில் இருக்கான். அப்போ அவனுக்கு கால் வந்துகிட்டே இருக்குது. டேங்கும் அட்டன் பண்ணிவிட்டு, என்னம்மா மீட்டிங்கில் இருக்க, முக்கியமான மீட்டிங்கில் எதுக்கு நொயின்னு? டேங், கிளம்பி வீட்டுக்கு வா. என்னம்மா? வீட்டுக்கு வாடா. என்ன ஆச்சு? யாரு என்னாச்சு? வீட்டுக்கு வா, அவ்வளோதான். இங்கே வராதா? குட்டி வீட்டுக்கு வா. என்ன? அவளுக்கு என்ன? வான்னு சொன்னா வாடா. ஸோ இப்படி சொன்னதும் டேங்கும் மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு வேகமாக அங்கே தான் வரான். ஸோ வந்து பார்த்தா டேங்க்கு அவ்வளோதான். உங்கள் முடியெல்லாம் களைஞ்சி உங்களை போட்டு தர்மடி அடிச்சிருப்பாங்க போல். அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க கீழே. அவனுக்கு ஒன்றும் புரியலை. சொல்லுன்றல, சொல்லு. யாருடி? குடும்ப மானத்தை வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கா. அம்மா வலிக்குதுமா, முடிய விடுமா. யார் கூட போன? சொல்லுடி, யார் கூட போன? என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க, ஃபஸ்ட்டு முடிய விடுங்க. மாமா, என்னடி ரத்தம்லாம் வருது? இங்கே பாரு குட்டி. மாமா,
அம்மாவை பேசுவேன்னு சொல்லு மாமா. தப்பு தப்பா பேசிட்டே இருக்கு மாமா. என்ன பேசி வச்சிருக்கீங்க? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இதுக்கு இப்படி ரத்த வர வரைக்கும் அடிச்சு வச்சிருக்கீங்க? அடிக்கணுப்பா, அடிச்சு அப்படியே சாகட்டும், விடு. என்ன மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கா தெரியுமா டயாங்? எந்த வேலை பார்த்துருந்தாலும் சரித்த, அதுக்கு இப்படி தான் அடிப்பீங்களா? அதுவும் குழந்தைய போட்டு. குழந்தையா? குழந்தைன்னு நம்ம தான் கொஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் பாரு, மேடம் வயிற்றுல இன்னொரு குழந்தை வளருது. என்ன? ஆமா டயாங். 2 மாசமா பீரியட்ஸ் வரலன்னு தள்ளிக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு தலை சுற்றி கீழே விழுந்துட்டா. செக் பண்ணி பார்த்தா ப்ரெக்னென்ட்னு சொல்கிறாங்க. நல்ல வேலை நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனோம். இப்போ சொல்லு, இந்த நாயை அடிச்சு கொள்ளலாமா இல்லை உதச்சி கொள்ளலாமான்னு? போது நிப்பாட்டுங்க. என்ன நிப்பாட்ட சொல்கிற? சிவன் கூடயே போய் இருந்துட்டு வந்துட்டு இவெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையா? மானத்தை வாங்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கா பாரு. பெட்ரோலை ஊற்றி கொளுத்தணும் போல இருக்கு. அத்தை வாயை மூடுறீங்களா? எவனாலும் கிடையாது, நான் தான். அப்போ எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. ஆமாம், நானும் குட்டியும் லவ் பண்ணிகிட்ருக்கோம். நான் தான் காரணம் எல்லாத்துக்கும். போதுமா? சும்மா எவன் வேற ஒருத்தவங்க கூட வச்சு பேசாதீங்க. எனக்கு செம்ம காண்டாகுது. அவளை அடிக்கிற உண்மைலாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. மாமா ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை அருகல ஒன்றும் இல்லை. டேங்கோட அம்மா அங்கேருந்து வந்து சப்புன்னு அடிக்கிறாங்க. டேங்கோட அப்பாக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்கேன்? என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு உனக்கு அவசரம்? அசிங்கமா இல்லை உனக்கு? சீ, விட்ரி, அவன் எதுவும் கேட்காத, விடு. உங்கள் அப்பாவை நல்லா தானே பண்ணி வச்சிட்டல. டேய், என்னடா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? ஃப்ரெண்டாக பழகுனேனே, நல்லா தானே பேசணும். ஏண்டா, என் தங்கச்சி ஹஸ்பண்ட் மாதிரியாடா எனக்காச்சும் உங்ககிட்ட பேசியிருக்கேன்? நல்லா ஃப்ரெண்டு மாதிரி தானடா பேசியிருக்கேன். இப்படி பண்ணிட்டேன். டயாங் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருங்க. டேய், எனக்கே தெரியாதுடா அதெல்லாம். வேணாண்டா, போதும், எதுவும் பேசாதீங்க. அப்போ டயாங்கோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்போ டயாங் அப்படியே திரும்பி உங்கள் அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மா அப்படியே அழுதுட்டே, உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் டயாங், கொஞ்ச நேரத்தில் அசிங்கப்படுத்திட்டல. நீ இப்படி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 2 பேரும் தானே எல்லா முடிவையும் தனியாக பண்ணீங்க. 2 பேரும் தனியாகவே இருங்க. இதுக்கடுத்து இவ்வளோ என் பொண்ணாக சேர்த்துக்க நான் முன் வர மாட்டேன். நீங்கள் வேணும்னா ஒட்டி உறவாடணும்னு சொல்லி கூட இருங்க. எனக்கு இவ வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் இவ செத்துட்டா, அவ்வளோதான். ஏய், உனக்கே வேணாங்கிறப்ப எனக்கு எப்படிடி? அவளை வெளியே போ சொல்லு, எங்கேயாவது போய் இருக்கட்டும். தயா, கேட்டுச்சா? உனக்கும் அதே தாண்ட சொல்கிறேன். எங்களுக்கு தெரியாமல் தானே எல்லாமே பண்ணேன். போதும்ப்பா, போதும். இத்தனை நாள் நான் தான் தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கேன். நீங்களாம் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்கன்னு சொல்லி. நான் இப்போ தான் புரியுது எல்லாமே பொய்ன்னு சொல்லி. இப்போ என்ன தப்பு பண்ணிட்டோம்? இவனை வேற ஒருத்தியா? என் மாமா பொண்ணு, அந்த உரிமையில தான் லவ் பண்ணேன். சரி, ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அவ்வளோதான். அதுக்குன்னு ஆளாளுக்கு ஏதோ வேற ஒருத்தவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன உங்களுக்கு? நாங்கள் வெளியே போனோம், அவ்வளோதானே. எங்களுக்கு தெரியும் எப்படி இவளை பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் அதுக்காக சம்பாதிச்சதும் ரொம்ப திமிரா பேசுறியாடா? ஐயோப்பா, உங்கள் காசே வேணாம்ப்பா எனக்கு. இதுக்கடுத்து நான் உங்கள் ஆஃபீஸுக்கெலாம் வர மாட்டேன்னா. எனக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஏய் பாடி. மாமா ஏய், என்ன பார்க்குற? ட்ரெஸ்ஸெல்லாம் வேணாம், போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட வா, நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ நம்பிக்கை இருக்குல்லடி? மாமா அண்ணா வா போகலாம். இதுக்கடுத்து இவங்க மூஞ்சில் முழியணும்னு அவசியம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். டயாங் கையை பிடிச்சி. ஸோ 4 பேருக்குமே செம்மையாக அழுக வருது. 4 பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இதுக்கடுத்து எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க, எங்கள் வீட்டு வாசலுக்கு வராதிங்க அந்த மாதிரி. அவங்களும் அப்படி தான் சொல்லிவிட்டு 2 ஃபேமிலியும் முறைச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ டயாங் அவங்கள கூட்டிகிட்டு நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அம்மா சாரி மாமா, எனக்கே தெரியல எப்படி இது வந்துச்சு, எனக்கு தெரியல. அதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லை மாமா. ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஏய் நீ பாரு,
பாரு ஒன்றும் இல்லடி. ஒன்றும் இல்லை. ஷோ நான் ஃபஸ்ட்டு நான் எங்கே போகிறது? ஒரு நிமிஷம் இரு. டேய் வந்துட்டிங்களா இல்லையாடா? ஏய் இது வந்துட்டோம் மச்சான், அது வந்துட்டோம்டா. எங்கடா இருக்க? அப்படியே வா, இங்கே நிற்கிறோம் பாரு. பார்த்தோம் வரோம். ஏய் தள்ளுறா. அப்போ ஜேகே ஜிமின் ஏஜெலாம் வர்றாங்க. நடு ரோட்டில் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஏஜே வந்து அப்படியே உங்களுக்கு தலையில் கை வச்சுட்டு, ஏ வாளு இப்போ எதுக்கடி அழுதுட்டுருக்க? அண்ணா அண்ணா. ஏ எது அழுகுற? ஜேகே அண்ணா. டே என்னடா மச்சான், என்னை செம்ம காண்டாகுதுடா. எப்படி பேசினாலுங்க தெரியுமா? அதான் கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன் என்னால் காப்பாற்றிக்க தெரியாதா? எனக்கு தெரியும்டா. சரி என்ன பண்ண போகிற? என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா. இன்னும் வேணாம், வேலை மயிரும் வேணாம், காசு மயிரும் வேணான்னு தூக்கி போட்டு வந்துட்டேன். அதான். டேய் மயிறு, அப்பயே சொல்ல மாட்டியாடா ஒரு வார்த்தை? இவ்வளோ லேட்டாக சொல்லிகிட்ருக்க. சரி வா, எங்கடா போக? வாடா. அப்போ எல்லோரும் கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறீங்க. அதோட குட்டி வீடு. ஸோ ஏஜே தான் அதை ஓப்பன் பண்ணுறான். ரொம்ப பெரிய வீடே கிடையாது, ஒரு ரூம் சைஸுக்கு தான் இருக்குது. ஸோ உள்ளே ஒரே ஒரு கட்டில் இருக்குது. மச்சான் இங்கே தான்டா இனி நீங்கள் இருக்க போகிறீங்க. என் பாட்டி வீடு தான், கொஞ்சம் பழசாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டே மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா. இது கூட கிடையாதுன்னா நானும் அவ்வளோ நினச்சிட்டு இருந்தோம். டேய் மயிறு, அதெல்லாம் என்னடா இப்படி பார்த்துக்க போகிறேன்னு நினைக்கும் போது பயமாக இருக்குடா. ஏய் இப்போ என்ன உனக்கு ஏதோ சொத்தே மூழ்கி போன மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஏன் நாங்களா இல்லையா? டேய் நாங்களே பார்ட்னர்ஷிப் போட்டு தானடா கம்பெனியை பார்த்துட்ருக்கோம். அன்னையே சொன்னோம் எங்கள் கூட வான்னு சொல்லி. நீ தான் உங்கள் அப்பா கௌரவம் பெருசும் அது பெருசும்னு சொல்லி உங்கள் அப்பா கம்பெனிக்குள்ளே போனேன். இப்போ என்ன அவனுக்கு? நாங்கள் இல்லையா? நாளைலேருந்து ஆஃபீஸ் வா, அவ்வளோதான். டேய் இல்லைடா, தேங்க்ஸ்டா. எச்சி கருமம், ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏய் ஷேரு 50% நீ தான் கொடுத்துருக்க, உனக்கு உரிமை இருக்குது. சும்மா அப்படியே பாசம் விளையிற மாதிரி நக்காத என்ன, அவளை ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்ட்டு இவனுங்க கிளம்பி போயிடுறானுங்க. டேங்கிட்ட காசு இல்லாமலாம் இல்லை, அவனுக்குன்னு சேவிங்ஸ் இருக்குது. தென் அதையும் தாண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த நம்பிக்கையில் தான் உங்களை கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வந்திருப்பான். அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் தலையில் கை வச்சுட்டு, ஏய் என்னடி? மாமா சாரி மாமா. ஏய் நான் தாண்டி சொல்ல சாரி கேட்கணும். குட்டிங்க வா, வயிற்றுக்குள்ள நம்ம பாப்பா இருக்காடி. ஆமாம் மாமா. ஏய் என்னாச்சு? வாமிட் வர மாதிரி இருக்கு மாமா, ஆனால் ஒன்றுமே வர மாட்டேங்குது. ஏம்மா? காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல மாமா, அதான். உனக்கு ஒரு ஜூஸ் கூட வாங்கி கொடுக்கல பாரு. சரி இரு, உனக்கு ட்ரெஸ்ஸு ஜூஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன். மாமா என்னை விட்டு போகாத மாமா, பயமாக இருக்குது. வந்துடுறேன்டி, வந்துடுறேன். இது உனக்கு ஜூஸு ட்ரெஸ்ஸு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். இங்கே இரு மாமா, போகாத மாமா, பயமாக இருக்கு மாமா. மாமா யாரோ டோர் தட்டுறாங்க. சரி பதறாத, நான் பார்க்குறேன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ஏஜே தான் கையில் நிறைய திங்ஸோடு வந்து நிற்கிறான். டே மயிறு, ஓப்பன் பண்ண இவ்வளோ நேரமா? டேய் போகலாம் நீங்கள். வெறும் ரூமை சுற்றி பார்த்துட்ருப்பியா? இந்த புடி ட்ரெஸ்ஸு, அப்புறம் இதில் ஃபுட்டு இருக்கு, என்ன மறக்காமல் கூட அவளுக்கு. மச்சான் எச்சி. உன்னை கட்டி பிடிக்கே வந்துட்டுருக்காண்டா இவன். யாரா இவன்? புடி, கதவை பிடிக்கோ. அப்புறம் நாளைக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருக்கேன்ன, அங்கே ஷிஃப்ட் ஆகிக்கலாம். அது வரைக்கும் இங்கே இரு. சரி மச்சான், நான் நாளைக்கு ஆஃபீஸ் வரல மச்சான், நாளை கழிச்சு வரேன். என்ன நாளைக்கு போய் நான் செக்கப் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன், அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஓகேடா, ஓ விருப்பம், எப்போனாலும் வா, 2 நாள் கழிச்சு கூட வா. என்ன ஆனால் 1 வீக் முன்னாடியே வந்துட்டு ப்ராஜெக்ட் போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் அங்கேருந்து போயிடுறான். ஸோ டேங்கு சிரிச்சிட்டு அப்படியே உள்ளே வரா. அம்மா பார்டி, நம்ம கூட இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களாம் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. நானே அடித்து துரத்துனா கூட போக மாட்டானுங்க. இந்தா சாப்பிடு. மாமா அம்மா அப்பா அதெல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க? பாரு, இதுக்கிட்ட அவங்கள பற்றி பேசாதுன்னு. நம்மளை தூக்கி போட்டவங்கள நம்ம தூக்கி போட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். அவங்களாம் வர்றப்ப வரட்டும். இருந்தாலும் அத்தையை பார்க்காம என்னால் இருக்க முடியாது மாமா. இப்போ கூட எங்கள் அம்மா தான் உனக்கு, எனக்கும் தான். அத்தை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்கல்ல, என் பிள்ளை இல்லைன்னு சொல்லி.
நிறையா கொஞ்சிருக்கேன்டி அவங்கள. மாமா அழுகுறியா? இல்லை இல்லை, அழுகலாம் இல்லை. இனி காலையில் அவங்க கையில் சாப்பிட்ற சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். மாமா இங்கே பாரு, எதுக்கு அழுகிறேன்? இங்கே பாரு, அவங்க கோவம்லாம் சும்மா காய்ச்சி தான் இருக்கும். எத்தனை நாள் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க? என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கும் மனசு உறுத்தும். நம்மளை வந்து கண்டிப்பாக கூப்பிடுவாங்க பாரு. ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்க, நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. இங்கே பாரு, நீ அழுகாத. இல்லைடி, நான் அழுகலை, எனக்கு தெரியும். ஆனால் எப்போன்னு தெரில, அவங்களாம் வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் கூப்பிட்ட உடனே நான் போக மாட்டேன். ஏன்டி? ஆமாம், அவ்வளோ பிக்கப் பண்ணி வெளியே அனுப்புனானுங்கள்ல, வந்து கெஞ்சட்டும், அப்போ தான் போவேன். குழந்த பிறக்கிறதுக்கு போக மாட்டேன். குழந்த பிறந்தா கூட குழந்தைய காமிக்க மாட்டேன். அதுவும் என் ஆத்தக்காரி காமிக்கவே மாட்டேன். எங்கள் அத்தை கூட பரவாயில்ல, ஒன்றுமே சொல்லலை. ஆனால் என் ஆத்தக்காரி இங்கே பாரு எப்படி அடித்து வச்சுருக்கான். அதுவும் எவ்வளோ பேச்சு, உனக்கு நான் கோட்டவே மாட்டேன். ஏன்டி இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்க? இப்படிலாம் இருக்காதுன்னா, பாப்பா வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது கொஞ்சம் சாஃப்டாகவே இரு. ஓ மாமா, அவள் இவ்வளோ பண்ணா தெரியுமா? ஆயப்பாரு. சரி விட்ரி, சாப்பிட்டு தூங்குண்ண. மாமா நாளைக்கு பெரிய வீட்டுக்கு போயிடுவோமா? ஆமாடி, நாளைக்கு பெரிய வீட்டுக்கு போயிடுவோம். ஆமாம், ஹாஸ்பிட்டல் நாளைக்கு போகணுமா? ஆமாம், உன்னை போய் செக் பண்ணணும்ல. டாக்டர் என்ன சொன்னார்? 3 மந்த்தா? 3 மந்த்தாடி? சிரிக்காத, எல்லாம் உன்னால தான்டா. அன்னைக்கே சொன்னேன், வேணாம் 2 வருஷம் கழித்து பண்ணிக்கலான்னு சொல்லி. எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ பாரு எங்கே வந்து நிற்கிறோன்னு சொல்லி. சரி விடு, இப்போ என்ன பண்ணுறது? என்னையா இருந்தாலும் ஒரு நாள் தெரியாதானே போகுது. அது எப்படி தெரிஞ்சிச்சு? சரி விட்ரி. நாளைக்கு என் பொண்ணு வந்து உச்சா இருந்தால் உங்கள் அப்பே மடிஞ்சிருவான். அது என்னமோ கரெக்டு தான். பாப்பா அம்மா, பாப்பா வயிற்றுக்குள்ள என்ன பண்ணும்? குட்டியாக இருக்கும்டி, குட்டியாக இருக்குமா? ஆமாம்ல, கை கால்லாம் முளைக்க லேட் ஆகும்ல. லேட் ஆகும், நம்ம வெயிட் பண்ணோம் அதுக்கு. ஆனால் பேசலாம்ல? பேசலாண்டி, டெய்லி பேசலாம். என் பொண்ணு பொண்ணா? அப்போ பையன் கிடையாதா? ஏதோ ஒன்று. இப்போ என்ன? அதுவும் கரெக்டு தான், நல்லா வந்தால் சரிதான். மாமா தூக்கமாக வருது மாமா. சரி சாப்பிட்டல, தூங்கு. காலம்பி விடட்டா? நீ தூங்கலையா? இல்லை, நீ தூங்க வரல. மாமா நீ எதுவும் நினைக்கல? ஏச்சி அதெல்லாம் இல்லடி, நானே ஹாப்பினஸில் இருக்கேன். அதுவா? மாமா வா, 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்கலாம். இல்லை காலு வாமாம்மா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்குறீங்க. சரி ஓகேடா, இதுவே ஒரு ஸ்வீட் எண்டிங்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்பெஷல் பார்ட் கேட்பீங்க, ஆனால் அது எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. முடிஞ்சால் நான் நடுவில் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட பார்க்குறேன். ஹாமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்பிள் யூ, பைடா.